नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः। सम्यज्ञानकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं वैशाखे रोहिणी जातं काश्यपान्वयवारिदेः इन्दुं श्रीपुण्डरीकांशं गोष्ठीपूर्णमहं भजे यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। यत्प्रपत्तिं विना सर्वैः यस्य माया दुरत्यया धनञ्जयरथस्थं तत् प्रपद्ये शरणं महः। यति परिभृडो यद्गीतानामदर्शयदञ्जसा निगमपरिषन्नेदीयांसं निरामयम आशयं जननपदवी यातायातश्रमापहरां धियं जनयतु समेदेव श्रीमान् धनञ्जयसारथिः। श्रीमते श्रीवंशटकोप श्रीरङ्गनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्संकारे महादेशिकाय नमः. நமசதசே. நேற்றைய தினம் முதல் ஸ்லோகத்தில் திருதராஷ்டிரனுடைய எண்ணமானது பிரதிபலிச்சுது. அவனுடைய அகங்காரம் மமக்காரம் அதெல்லாத்தையும் வச்சுண்டு அவன் தன்னுடைய ராஜா அப்படின்ற அந்த பொசிஷனுக்கு அடுத்ததா வர வேண்டியது தன்னுடைய பிள்ளைகளான தார்த்தராஷ்டிரர்கள். திருதராஷ்டிரனுடைய 100 புதல்வர்களுக்கு தார்த்தராஷ்டிரர்கள் அப்படின்னு பேரு. தசரதனுடைய பிள்ளை, அதனால ராமனுக்கு தாசரதி அப்படின்னு பேரு. அந்த மாதிரி தார்த்தராஷ்டிரர்கள் இவர்களுக்கு பேரு. தார்த்தராஷ்டிரர்கள் தான் வரணும் அப்படின்றதான் அவனுடைய எண்ணம். அதனாலே துருவி துருவி கேட்கிறான் சஞ்சயன் இடத்துல. யுத்தத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது சொல்லுன்னா உடனே சஞ்சயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். திருஷ்டுவா தூ பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசம்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத் பஷ்யைதாம் பாண்டபுத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் திருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்றார். இதுல திருஷ்டுவா தூ பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திருஷ்டுவா தூ பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா தூ அப்படின்ற சொல் எதை குறிக்கிறதுன்றத நம்ம பார்த்தோம். துரியோதனனுடைய நிலை இப்ப மாறுபட்ட நிலையா இருக்கு. முன்னாடி பாண்டவர்கள் இழிவா பேசிட்டு இருந்தவன் இன்னைக்கு பாண்டவர்களுடைய எதிர்த்தரப்பு 7 அக்ஷோஹினி சைன்யத்தை பார்த்து பயந்து போய் நிக்கிறான். இப்போ அவனுக்கு இருக்கிற எண்ணம் இப்ப என்ன, எங்கையாவது இவா நம்மள ஜெயிச்சுடுவாளோ, நம்ம சுதாரிக்காம இருந்துட்டா பயம். திருதராஷ்டிரன் இடத்துலயே அந்த பயத்தை நம்ம பார்த்தோமோ இல்லையா. எங்க இவா 2 பேர் இருக்கிற அந்த பூமியினுடைய சம்பந்தத்தினால, குருக்ஷேத்திரத்தினுடைய அந்த மண்ணினுடைய ஸ்வபாவத்தினால, நேச்சர் ஆஃப் த லேண்ட், அதனால எங்கேயாவது இவா 2 பேர் யுத்தம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அண்ணா தம்பிகளா வாழலாம் போனா போறது அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டானா, இவா 2 பேரும் சேர்ந்து வாழற எண்ணம் வந்துருமே, 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பகைமை போயிடுமே அப்படின்னு திருதராஷ்டிரர் யோசிக்கிறார். துரியோதனன் அப்படித்தானே யோசிக்கிறான். துரியோதனன் எங்க நம்ம சுதாரிக்காம இருந்துட்டாக்க நம்மள அவ தோக்கடிச்சுடுவாளோ அப்படின்னு ஒரு பயம் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. அதுதான் இந்த தூ அப்படின்ற சப்தம் திருஷ்டுவா தூ பாண்டவானீகம் ஸ்லோகத்தினால அறிவிக்கிறது. அந்த அச்சம் என்ன அப்படின்றத அடுத்தது அவன் சொல்றான் இல்லையா. பஷ்யைதாம் பாண்டபுத்திரனாம் ஆச்சாரிய ஸ்லோகத்துல அவன் சொல்றான் என்ன, ஹே ஆச்சாரியரே துரோணாச்சாரியரே, பாண்டு புத்திரர்களுக்கு ஆச்சாரியனாக திகழக்கூடியவரே பாரும். எதை பார்க்கணும், பஷ்யைதாம் பாண்டபுத்திரானாம் ஆச்சாரிய மகதீம் சமும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பெருசா இருக்கக்கூடிய சேனையை பஷ்ய பாரும். யாரோடது, வியூடாம். இந்த வியூடம் இருக்கிறதே வியூகம், திருபத புத்திரேன திருபதனுக்கு புதல்வனும் உமக்கு சிஷ்யனுமான திருஷ்டத்யும்னன் ஏற்படுத்திய இந்த வியூகத்தை பாரும். யாருக்கா ஏற்படுத்தினா திருஷ்டத்யும்னன்? பாண்டவர்களுக்காக வகுத்த இந்த வியூகத்தை பாரும்.
அப்படின்றான். அப்ப இந்த மகதீம் அப்படின்றதுக்கு சொல்லும்போது தன் சேனை 11 அக்ஷௌஹிணி சைன்யங்களை கொண்டது. இதே எதிர்த்தரப்பு சைன்யம் எவ்வளோ இருக்குங்க? 7 தான் இருக்கு. இருந்தாலும் அதை பார்த்து பெருசுன்றானேன்னா, இவ்வளவு சேனை அவளுக்கு சேரும் அவன் நினைச்சு கூட பார்த்ததில்லை, கற்பனை பண்ணி கூட பார்த்ததில்லை. அதான் இங்க பிரச்சனை. இதே பாவனையில இப்ப பாருங்க, அடுத்த ஸ்லோகம் வர்றது. அத்ர சூரா மகேஸ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராட்டஸ்ச த்ருபதஸ்ச மகாரதः திருஷ்டகேதுश्चेकितानः காஷிராஜஸ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ச சைபியஸ்ச நரபுங்கவः யுதாமன்யுश्च விக்ராந்த உத்தமௌஜாश्च வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாश्च சர்வ ஏவ மகாரதாः. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகமும் 4, 5, 6, 7வது ஒன்று இருக்கு, அதை நம்ம இனிமேல் தான் அனுபவிக்க போறோம். 4மே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம். அத்ர சூரா மகேஸ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராட்டஸ்ச த்ருபதஸ்ச மகாரதः. அத்ர யுதி மகேஸ்வாசாः சூராः பீம அர்ஜுன சமாः. அத்ர இந்த சேனையில் சூரா, சூரானாக்க அசகாய சூரர்கள், பெரிய பெரிய வீரியவான்கள். இவாள்லாம் எப்படிப்பட்ட வீரியவான்கள்னா, யுதி இந்த போரில் மகேஸ்வாசாக மக ஈஸ்வாசாக, ஈஸ்வாசாக இல்ல மக இஸ்வாசாக, குரில் ஈதான் வரும் இஸ்வாசாகால, மகேஸ்வாசாக அப்படின்னு வர்றதோ இல்லையோ. அப்ப மக இஸ்வாசாக அப்படின்னு சொன்னாக்க பெரிய வில் ஆழ்கின்ற சூரர்கள் யாரு? பீம அர்ஜுன சமாஹா, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஈடானவர்கள். சுவாமி யாருன்னே சொல்லாம 2 பேருக்கு ஈடானவர்கள்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, துரியோதனன் முதல்ல ஈடானவர்கள்னு சொல்றான், அதுக்கப்புறம் யாருன்றத அடுத்த வரியில சொல்றான். 4வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரிக்கு தான் நம்ம அர்த்தத்தை அனுபவிச்சிருக்கோம். இப்ப முன்னாடி ஏதாம் அப்படின்னும் இங்க அத்ர அப்படின்னும் சொல்றது பாண்டவ சேனைக்கு எதிரில தான் இருக்கான் துரியோதனன் மற்றும் அவனுடைய சேனை. அதனால இந்த ஏதாம் அத்ர இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் விட்டு நமக்கு எதிரில் அங்க இருக்கா பாரு அப்படின்னு. பீமசேனன் மூலம் அவளுக்கு கேடு அப்படின்னு இவனுடைய அந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ. அகாராதீனி நாமானி அர்ஜுனத்ரஸ்த சேதசக அப்படின்னு இவன் சபா பருவத்துல சொன்னதும் பீமார்ஜுனன் என்ற இடத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம், நினைவூட்ட வேண்டிய விஷயம். ஈஸ்வாச அப்படின்னு சொன்னாக்க அம்புகளையும் எரியும் வில் அப்படின்னு அர்த்தம். யார் அவா சூரர்கள் அப்படின்னு கேட்டாக்க, யுயுதானோ விராட்டஸ்ச த்ருபதஸ்ச மகாரதः. யுயுதானனும் விராட்டனும் மகாரதனான துருபதனும், பின்பு திருஷ்டகேதுश्चेकितानः காஷிராஜஸ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ச சைபியஸ்ச நரபுங்கவः. பின்பு திருஷ்டகேதுவும் சேக்கிதானனும் வீரியம் நிறைய இருக்கக்கூடிய காஷிராஜனும் புருஜித்தும் குந்திபோஜனும் சைபியஸ்ச நரபுங்கவः புருஷ சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய சைபியனும், அப்புறம் யுதாமன்யுश्च விக்ராந்த உத்தமௌஜாश्च வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாश्च சர்வ ஏவ மகாரதாः. பராக்கிரமம் நிறைய இருக்கக்கூடிய யுதாமன்யு, வீரியம் மிக்கவனான உத்தமௌஜஸ், அதுக்கப்புறம் சுபத்ரையின் புதல்வனான அபிமன்யு, திரௌபதியினுடைய புதல்வர்கள். திரௌபதிக்கு மொத்தம் 5 பிள்ளைகள்.
பிரதிவிந்தியன், திரௌபதிக்கும் யுதிஷ்டருக்கும் பிறந்த பிள்ளை. சுதசோமன், பீமனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த பிள்ளை. ஸ்ருதகர்மா, அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த பிள்ளை. சதானிகன், நகுலனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த பிள்ளை. பின்பு ஸ்ருதசேன, கடைசி பிள்ளை சகதேவனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த பிள்ளை. இந்த பிள்ளைகள் 5 பேருமே இவாளுக்கு என்ன பேர்னா உபபாண்டவர்கள்னு பேரு. இந்த உபபாண்டவர்களும் அந்த போரில் கலந்து கொண்டனர் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால நாம தெரிஞ்சுக்கலாம். திரௌபதேயாஸ்ச சர்வையேவ மகாரதாக, எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள்? சாமானியப்பட்டவர்கள் அல்ல, மகாரதாக. அப்படின்னாக்க ரதன், அதிரதன், மகாரதன்னு 3 இருக்கு. இதெல்லாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில வச்சுக்கோங்க. ரதன் அப்படின்னு சொன்னாக்க தேர்ல நின்னுண்டு எல்லாம் காத்து போர் புரிகின்றவன் ரதன். நிறைய பேரோட அந்த மாதிரி போர் புரிபவன் அதிரதன். கடைசியில 1,00,000 வில்லாளிகளோடும் போர் செய்யும் வில்வித்தையை வல்லன் மகாரதன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இவாள்லாம் யாரு? கடைசி கேட்டகரி மகாரதன். 1,00,000 வில்லாளிகளோடும் போர் செய்யும் வில்வித்தையை நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுல நன்னா தேர்ச்சி பெற்றவா அப்படி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நன்னா அவளுக்கு பழக்கம் உண்டு. 1,00,000 வில்லாளிகளோட இந்த மாதிரி போர் புரிவா. ஒருத்தர் 2 பேர் இல்ல. அதாவது இப்ப அர்ஜுனன் மாத்திரமே அவனுக்கு சவ்யசாச்சின்னு பேரு. சவ்யசாச்சி அப்படின்னு சொன்னாக்க இந்த 2 கையை வச்சுட்டு ஒரு வில்ல ஹேண்டில் பண்றது சாதாரணம். அது எல்லாரும் பண்ணுவா. அர்ஜுனன் என்ன பண்ணுவான்னா 2 கையில 2 வில்ல வச்சுட்டு அவனால அட் அ டைம் எல்லா திக்குகள்லயுமே அவனால யுத்தம் பண்ண முடியும். He can fight in all directions. So இந்த ஸ்லோகத்துக்கு இதான் அர்த்தம். இப்போ யாரெல்லாம் இருக்கான்னு இவா சொல்றா? யுயுதானன், விராட்டன், துருபதன் போன்ற மகாரதர்கள், திருஷ்டகேது, சேகிதானன், காஷிராஜன், அதுக்கப்புறம் புருஜித், குந்திபோஜன், சைபியன், யுதாமன்யு, விக்ராந்த, உத்தமௌஜ, சௌபத்ரோ, அபிமன்யு, திரௌபதேயாஸ்ச, பிரதிவிந்தன், சுதசோமா, ஸ்ருதகர்மா, சதானிகன், ஸ்ருதசேன, இவா 5 பேர். இவா எல்லாருமே மகாரதார்கள் அப்படின்றத எடுத்து காமிச்சுட்டா 7ஆம் ஸ்லோகத்தினால. அஸ்மாக்கம் து விசிஷ்டாயே தானி போத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சம்ஞார்த்தம் தான் பிரவீமிதே. இதான் என்னோட கடைசி ஸ்லோகம். அஸ்மாக்கம் து விசிஷ்டாக, அஸ்மாக்கம் து நமக்குள்ளே, விசிஷ்டாக சிறந்தவர்களாய், த்விஜோத்தம அப்படின்னாக்க, த்விஜ அப்படின்னாக்க பிராமணர்களுக்கு பெயர். ஏன்னா அவ முதல்ல கர்ப்பத்திலிருந்து வெளியில வர, அவளுக்கு அது முதல் பிறவி. அதுக்கப்புறம் உபநயனம் ஆறுது, பூநூல் போட்டுக்கிறா இல்லையா, அதான் அவளுக்கு 2ஆம் பிறவி. ஆனால் அவளுக்கு த்விஜர்கள் அப்படின்னு பேரு, 2 பிறவி உடையவர்கள்னு பேரு. இந்த த்விஜோத்தம அப்படின்னு சொன்னாக்க த்விஜர்கள்ல உத்தமனாய் திகழக்கூடியவன் யாரு இந்த இடத்துல அப்படின்னாக்க துரோணாச்சாரியார சொல்றான். த்விஜோத்தம மம சைன்யஸ்ய, எனது சேனைக்கு, நாயகா மம சைன்யஸ்ய, நாயகா நாதர்கள் யாரோ, தான் அவர்களையும், நிபோத கேளும், தான் அவர்களை, தே உமக்கு, சம்ஞார்த்தம் சேர்த்து அறிவதற்காக, பிரவீமி சொல்றேன். நமக்குள்ளேதான் இவர் சிறந்தவர், எதிரிகளை விட சிறந்தவர் அல்லர் அப்படின்றது உட்கருத்து. அதுதான் அஸ்மாக்கம் து விசிஷ்டாஹா அப்படின்னு சொல்றான். சம்ஞார்த்தம் தான் பிரவீமிதே. சம்ஞார்த்தம், சம்யை அப்படின்னு சொன்னாக்க இங்க நன்னா தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு அர்த்தம். பேரை சொன்ன உடனே அவளிடத்துல இருக்கிற அந்த திறமையெல்லாம் திருப்பி நினைவூட்டுறானா. நினைவூட்டி அதனால 2 தரத்தாரையும் சேர்த்து சீர்தூக்கி பார்க்கறான் இந்த ஸ்லோகத்தினால துரியோதனன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்கோ.
ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நமஸ்காரம்.